என்கிட்ட என்ன சொத்து இருக்கு, அது பின்னாடி யாருக்கு போகும் என் காலத்திற்கு பிறகு? இதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. நான் முதலியே சொன்னேன், என்கிட்ட எந்த சொத்தும் இல்லை, என் பேர்ல எந்த சொத்தும் இல்லை. இந்த நாடு முழுவதும் அந்தந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்ச சிஸ்டத்துப்படி நடக்குது. சில கைலாசாஸ் கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி அப்படிங்கிற சிஸ்டமா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பல கைலாசங்கள் டெமோக்ரஸி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்தந்த சிஸ்டத்துப்படி அது நடக்குது. இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்னன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்ப நான் உருவாக்கி இருக்கிற நூல்கள், மொழிபெயர்த்திருக்கிற நூல்கள், பரம்பரையாக என்னுடைய குருவழி பரம்பரையாகவும் கருவழி பரம்பரையாகவும் நான் பெற்ற இந்த ஞானத்தை நான் வெளிப்படுத்தி நான் செய்திருக்கின்ற செயல்கள் மூலம்